குழந்தைகளுக்கு பால் பவுடர் கொடுக்கிற பெற்றோரா நீங்க? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்தியாவில் விற்பனை செய்யப்படுற குழந்தைகளுக்காக உற்பத்தி செய்யப்படும் செர்லாக் அப்படிங்கிற உணவுல அதிக அளவிலான சர்க்கரை சேர்க்கப்படுறதா நெஸ்லே நிறுவனம் மேல புகார் எழுந்திருக்குது. ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள்ல தொழில் நேர்த்திய கடைபிடிக்கிற நெஸ்லே நிறுவனம் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள்ல தவறான வியாபார உத்திய காட்டுறதா குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்குது. பிறந்து சில மாதங்கள்லயே ஊட்டச்சத்துக்காக குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் உணவு வகைகள்ல ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கிறது தான் இந்த செர்லாக். குழந்தைகளோட வயிற்றுக்கு ஏற்ப வெவ்வேறு பாக்கெட்டுகள்ல செர்லாக் ஆனது மருந்தகம், சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு முக்கியமான இடங்கள்ல விற்பனையும் செய்யப்படுது. செர்லாக் ஊட்டச்சத்து பவுடருக்கான சந்தை இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள்ல வேகமா பறந்து விரிந்து காணப்படுது. இந்தியாவில் மட்டும் கடந்த 2022ஆம் ஆண்டுல நெஸ்லே நிறுவனம் 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் ஈட்டி இருக்கிறதே இதற்கு ஒரு பெரிய சான்றாவும் சொல்லப்படுது. இந்த செர்லாக் உணவுப் பொருளை சுவிட்சர்லாந்தை சேர்ந்த நெஸ்லே நிறுவனம் விற்பனை செஞ்சுட்டு வராங்க. இப்படி குழந்தை வளர்ப்புல இன்றியமையாத பொருளா மாறிட்ட செர்லாக் உள்ளிட்ட நெஸ்லே நிறுவனத்தோட தயாரிப்புகள்ல சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்குது அப்படின்னு ஒரு அதிர்ச்சியூற்ற ஆய்வறிக்கை ஒண்ணு வெளியாகி இருக்குது. சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த பப்ளிக் ஐ அப்படிங்கிற ஒரு தனியார் அமைப்பு இந்த ஆய்வை நடத்தியதன் மூலமா இந்த அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அந்த அறிக்கையில நெஸ்லே தயாரிக்கிற குழந்தைகளுக்கான பால் பவுடர்ல ஒரு முறை பரிமாறப்படுற பால் பவுடர்ல 3 கிராம் அளவுக்கு சர்க்கரை கலந்திருக்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. 15 வகையான செர்லாக் ஊட்டச்சத்து பவுடர்லயுமே இதே நிலைதான் அப்படின்னு அந்த ஆய்வறிக்கையில அதிர்ச்சி தகவல் சொல்லப்பட்டிருக்குது. அதிலும் தாய்லாந்து, எத்தியோப்பியா ஆகிய நாடுகள்ல விற்கப்படுற நெஸ்லே பொருட்கள்ல ஒரு கரண்டியில அள்ளப்படுற பவுடர்ல 6 கிராம் அளவுக்கு சர்க்கரை இருக்கிறது தெரிய வந்திருக்கிறதா அந்த ஆய்வறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. மேலும் எந்த அளவுக்கு சர்க்கரை கலக்குறாங்க அப்படிங்கிற தகவல் அச்சிடாமலேயே அந்த நாடுகள்ல நெஸ்லேவோட உணவுப் பொருள் விற்பனை செய்யப்படுறதாகவும் அந்த ஆய்வறிக்கை மூலமா குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. அதே வேளையில ஜெர்மனி, பிரிட்டன் போன்ற வளர்ந்த நாடுகள்ல துளி அளவு கூட சர்க்கரை சேர்க்காம பால் பவுடர் உள்ளிட்ட பொருட்களை நெஸ்லே நிறுவனம் விற்கிறதாகவும் சொல்லப்படுது. இதே போல அதிக அளவிலான சர்க்கரையை சேர்க்கிறதால குழந்தைகள் அந்த ருசிக்கு அடிமையாகிறதோட சர்க்கரை நோய், நீரிழிவு நோய், உடல் பருமன் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு ஆளாகிறதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. மேலும் தொற்றா நோய்களும் ஏற்பட்டு அவை நாளடைவுல நாள்பட்ட நோயா கூட மாறக்கூடும் அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. ஊட்டச்சத்து பொருட்கள்ல அதிக அளவுல சர்க்கரை சேர்க்கப்படுறதா எழுந்த புகார் பற்றி விளக்கம் கொடுத்திருக்கிற நெஸ்லே நிறுவனம் சர்வதேச விதிகள் மற்றும் உள்ளூர் விதிகளுக்கு கட்டுப்பட்டே பொருட்களை தயாரிக்கிறதாகவும் கடந்த 5 ஆண்டுகள்ல சர்க்கரை பயன்பாட்டை 30% அளவுக்கு குறைத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அதிக அளவு சர்க்கரை சேர்த்திருப்பது உண்மைதானா அப்படின்னு என்ன வைக்குது? குழந்தைகளுக்கு வழங்கப்படுற உணவுகள்ல இது போன்று தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் அதிக அளவு சேர்ப்பதா வரும் தகவல்கள் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்குது. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு எந்த உணவை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற குழப்பத்துக்கே செல்லும் நிலையும் உண்டாகி இருக்குது. பெரும்பாலும் 6 மாசம் வரைக்கும் குழந்தைகளுக்கு நெஸ்லே கொடுங்க அப்படின்னு மருத்துவர்களே அறிவுறுத்தும் நிலையில இது போன்ற அதிர்ச்சி தர்ற ஆய்வறிக்கை நம்ம எல்லாரையுமே பீதியில தான் உறைய வைக்குது. குழந்தைகளை நல்ல முறையில அறிவுள்ள, திறமையுள்ள, சக்தியுள்ள, நோயின்றி வாழ வைக்கப்படாத பாடுபடுற பெற்றோர்களுக்கு இது போன்ற ஒரு தகவல் வேதனையத்தான் கொடுத்திருக்குது.